கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரர் சஞ்சய் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். நியூ இயருக்கு முந்தின நாள் ஒரு அற்புத மழையை அவருக்கு பொழிந்திருக்கிறார் பாபா. அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து தென்காசியைச் சேர்ந்த சகோதரி அகினா அவர்களுக்கு மெய் சிலிர்க்க வைக்கும் அற்புதம். 5 விளக்கு பூஜையின் மூலமாக சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தி இருக்கிறார். அதை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அதை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி விஜய் அவர்களுக்கு ஒரு பொருள் தொலைந்து விட்டது. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அந்த பொருளை கண்டுபிடித்து கொடுத்தது பாபாவின் அருளோடு. அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி கிரிஜா அவர்களுக்கு சகோதரிக்கு அற்புத மழை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மகளுக்கு வாழ்வில் விளக்கேற்றி வைத்த ஒரு அற்புதம், மகனுக்கு கல்வி கண் திறந்து வைத்த அற்புதம், இது எல்லா அற்புதத்தையும் பாபா நிகழ்த்தி இருக்கிறார். அப்புறம் அடுத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு அது பிரமாதமாக ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம நிறைய எபிசோடில் பார்த்துருக்கோம். சென்னையைச் சேர்ந்த சகோதரி உமா மகேஸ்வரி ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு மகளுக்காக, யாருன்னே தெரியாதவங்க, ஆனால் அவங்க அவஸ்தைப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரமாதமான சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொன்னார்கள். பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். இந்த 5 அற்புதத்தை நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரர் சஞ்சய் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சென்னையில் பிரபலமான ஒரு ஆலயத்தில் சகோதரர் ஒரு அறிவிப்பை பார்க்குறார். 108 சங்கு அபிஷேகம் உங்கள் கைகளாலேயே செய்யலாம் பாபாவுக்கு. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. உடனே போனார், பணத்தை கட்டிட்டார். எத்தனை மணிக்கு வரணும், நீங்கள் எப்படி வரணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. கரெக்டாக நீங்கள் ஆலயத்தில் 6:30 மணிக்கு இருக்கணும். 7 மணிக்கு சங்காபிஷேகம் ஆரம்பம். என்றைக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 31 டிசம்பர் புத்தாண்டுக்கு முன்னாடி நம்முடைய கைகளாலேயே பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? சகோதரர் அவ்வளோ ஆசையாக போனார். 5 மணிக்கே போயிட்டார் ஆலயத்துக்கு. அப்போ ஆலயத்தில் சொன்னாங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு 6:30க்கு இருக்கிற மாதிரி வாங்க அப்படின்னாங்க. சரி, பக்கத்தில் தானே கபாலி கோயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேராக கபாலி ஆலயத்தில் போய் கபாலீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு திருப்பி இங்கே வர்றதுக்கு 6:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா 200 பேர் கியூவில் நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறது 108 சங்கு தான். இவர் யோசிச்சார், 108 சங்கு தான் இருக்குது, இப்போ 200 பேருக்கு மேலே இருக்காங்க, இன்னும் வருவாங்க போல் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்லைங்க, இந்த 108 சங்கு முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அந்த பெரிய அண்டா வச்சுருக்காங்களே தீர்த்தம், அதுலேருந்து எடுத்து பாபாவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு. சகோதரருக்கு என்னென்னா, அந்த பூஜை செய்யும்போது இருந்த 108 சங்கு தீர்த்தம், அதில் ஒரு சங்கு கிடச்சா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாபா எனக்கு அந்த கொடுப்பினை நீங்கள் கொடுப்பீங்களா? அப்படி ஏக்கத்தோடு பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கார். க்யூவில் நிற்கிறார். 3வது லைனில் ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறார். 2 க்யூ ஃபுல்லாக இருக்குது, 3வது க்யூவில் இருக்கார். இப்போது 6:30 மணிக்கு ஆரத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணாங்க. 7 மணிக்கு சங்காபிஷேகம் ஆரம்பமாகுது. ஒரு ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பொறுமையாக தான் போகுது. இப்போ சகோதரருக்கு என்னென்னா, 2வது ரோவும் போகும், 3வது ரோ நம்ம எப்போ வருவோம்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கோவில்காரங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஒரு லைன் வேணால் 2 லைனாக வாங்க, அந்த 3வது லைனில் உள்ளவங்க இப்போ ஃப்ரண்டில் வாங்க. சகோதரருக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. இப்போ இவர் முன்னாடி நிற்கிறார். இவர் 2 லைன் ஆக்கிட்டாங்க. முன்னாடி நிற்கிறாரு. டேபிளில் பார்த்தா மொத்தமே 2 சங்கு தான் இருக்குது. அந்த சங்காபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண சங்கு 2 தான் தீர்த்தத்தோடு இருக்குது. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பாபாவை ஏக்கமாக பார்த்தாரு. பாபா எனக்கு அதை கொடுப்பீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் ஒரு சங்கு எடுத்து இவர் கையில் கொடுத்து, தம்பி அபிஷேகம் பண்ணுங்க. இப்போ சகோதரர் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு அபிஷேகம். அப்படியே அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் எடுத்து வாயில் குடித்தார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார். பாபா, நான் கேட்டது இதுதான் பாபா. நான் எங்கேயோ இருந்தேன், பின்னாடி எப்படி என்னை முன்னாடி கொண்டு வந்து
சங்கு கொடுத்து என்னை அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சுற்றி வரும்போது தான் பார்த்தா மட்டை தேங்காய் வாங்க மறந்துட்டார். ஆகா, நம்ம 31 மட்டை தேங்காய் போடலான்னு நினச்சோமே, விட்டுட்டோமே, இனிமேல் இந்த கூட்டத்தில் எப்படி வெளில போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஆலயத்தில் மட்டை தேங்காய் சேர தான் திறந்து உள்ளே போடுவாங்க. அப்போ அங்கே வந்த ப்ரீஸ்ட்டு, தம்பி இந்த கலைஞ்சிருக்கிற மட்டை தேங்காயெலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன், ஒன்று எடுத்து உள்ளே வச்சிடுறேன் நான் துணிக்குள்ளே அப்படின்னாரு. சகோதரருக்கு அது ஒரு சந்தோஷம். சரி, இந்த ஒர்க்காவது நமக்கு செய்ய கொடுத்தாரே பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடித்தார். தம்பி ஃபஸ்ட்டு தேங்காய் உங்கள் கையால் எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. இப்போ கண்களில் மீண்டும் கண்ணீர் இவருக்கு. ஏன்னா இவர் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை பாபா செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போது ஒரு தேங்காய் எடுத்து கொடுத்தாரு. முதல் மட்டை தேங்காய் யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாது, ஆனால் இவருடைய கைகளால் அந்த ஃபஸ்ட்டு துணிக்குள்ளே போகுது. இப்போ பாபாவின் வாழ்த்து கிடைக்குமா, இந்த ஹாப்பி நியூ இயர் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வருமா பாபா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போதே அந்த ப்ரீஸ்ட் அங்கேருந்து வந்தவர் முதுகில் தட்டி கொடுத்து, தம்பி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். சகோதரருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆலயத்தில் பிரசாதம்லாம் சாப்பிட்டு வெளியில் வந்து அவர் ஃபோன் பண்ண முதல் நபர் நான் தான். ஒரு 9 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. சார் எனக்கு ஞாபகம் இருக்கா சஞ்சய் அப்படின்னாரு. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னேன். ஒரு பிரமாதமான அற்புதம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னாரு. எனக்கு இந்த புத்தாண்டின் முதல் அற்புதம் தம்பி சொல்கிறாரு என்கிட்ட, இல்லைங்களா? பிரமாதமான அற்புதம். ஆசைப்பட்டோம்னா கொடுப்பார் பாபா. அதுதான் பாபா. நம்பணும் பாபாவை. இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமான்னு பாபாட்ட கேட்டால் நடத்தி காட்டுவேன்னு நடத்தி காமிச்சிருக்கார் தம்பிக்கு. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு ஆலயங்களுக்கு செல்வோம், பாபாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இதுதான் உண்மை, இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், நம்பிய ஒரு பக்தைக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம். சென்னையை சேர்ந்த சகோதரி விஜய் அவர்கள். சகோதரி நுங்கம்பாக்கம் ஹெவி டிராஃபிக் ரோடு, மெட்ராஸ் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், பயங்கர டிராஃபிக் ரோடு. அதில் வண்டியில் போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஹாரன் சத்தம் கேட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ டிராஃபிக்கில் ஒருத்தர் ஹாரன் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அவர் மேலே. சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நபர் முன்னாடி வந்துட்டார். அம்மா உங்கள் வண்டியிலேருந்து சாவி விழுந்ததுமா, நான் பார்த்தேன், அதை சொல்கிறது தான் ஹாரன் அடித்தேன், நீங்கள் பார்க்கவே இல்லைன்னார். சகோதரி ஒரு நிமிஷம் மிரண்டுட்டாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அங்கே மேலே கீ இல்லை, அங்கேயே விழுந்திருக்கு. சார் எங்கே விழுந்ததுன்னா அவர் பேசிக்கிட்டே போகிறார். அங்கே தள்ளிமா போங்க போய் பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். இப்போ சகோதரி வண்டியை திருப்பிக்கிட்டு அப்படி ஓரமாக வந்து தேடிக்கிட்டே வராங்க. எங்கேயுமே இல்லை. இப்போ நின்று பாபாவை ஒரு நிமிடம் மனதில் நினைத்து இக்கட்டான சூழலில் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மந்திரத்தை சகோதரி சான் பண்ணுறாங்க. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இப்போ தேடுறாங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக திருப்பி போயிட்டு வராங்க. திருப்பி வந்துட்டு ஒரு யூட்டர்ன் போடுறாங்க. அப்படி மினுமினுக்குது சாவி. அங்கே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அங்கே அந்த ஆன் தி ஸ்பாட் அந்த ரோட்லேயே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பாபா மிக்க நன்றி பாபான்னு சாவி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆனால் இது நடக்கவே நடக்காதுன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் எங்கேயாவது போய் யாராவது கால் பட்டு ஓரம் கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த மந்திரம் சொன்ன நான் அடுத்த செகண்ட் பாபா எனக்கு காமிச்சார்னாங்க. அதுதான் பாபா. பாபாவை நம்பி ஒரு செயலை செய்யும்போது பாபா நமக்கு அற்புத மழையை பொழிவார். பாபாவை நம்பி செய்கின்ற பூஜைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் என்றைக்குமே பலன் உண்டு. சென்னையைச் சேர்ந்த சகோதரி கிரிஜா அவர்கள் பாபாவை நம்பி 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு எந்த இக்கட்டான சூழலாக இருந்தாலும் நான் 5 விளக்கு பூஜை செய்வேன். எனக்கு பாபா அது முடித்து கொடுத்துருக்காருன்னா எனக்கு 3 விஷயம் லைஃப்பில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னும் சில கோரிக்கைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் பாபா நிறைவேற்றி கொடுப்பார். நான் 5 விளக்கு பூஜை செய்து கொண்டே இருப்பேன். உண்மை. 5 விளக்கு பூஜை நம் தேவைகளை தந்தருளும் அற்புதமான பூஜை, இல்லைங்களா? என்ன கரெக்டாக ப்ராப்பராக செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்ட் டைமுக்கு மெயின்டைன் பண்ணணும். 5 மணிக்கு பண்ணோமா 5 மணிக்கு 5 நாளும் பிரமாதமாக இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணி செஞ்சோம்னா அது நம் தேவைகளை வாரி வழங்கும் பூஜை. பாருங்கள் சகோதரிக்கு என்னெல்லாம் வழங்கியிருக்கு பாருங்கள். சகோதரி மகளின் வேலைக்காகத்தான் அந்த பூஜையை செய்கிறாங்க. முதல்ல பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்து கோரிக்கையை வைத்து 5 விளக்கு பூஜையை சகோதரி ஆரம்பிக்கிறாங்க. பாபா என் மகளுக்கு அருமையான வேலை கிடைக்கணும்,
கணவர் ஃபாரினில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ சென்னைக்கு வந்துட்டார். எங்கள் வாழ்வாதாரம் உயரணும்னா என் மகளுக்கு அருமையான வேலை வாங்கி கொடுங்க பாபா. 5 விளக்கு பூஜை அந்த அற்புதத்தை செய்தது. மகளுக்கு பிரமாதமான வேலை பெங்களூரில். ஆனால் நாங்கள் நினச்சா மாதிரியே அருமையான வேலை, நல்ல சம்பளம், பிரமாதமாக அவள் போய் ஜாயின் பண்ணிட்டானா. ஆனால் பெங்களூரில் எங்கே தங்குறது? மீண்டும் 5 விளக்கு பூஜை தான். பாபா ஒரு அருமையான வீடு பார்த்து கொடுங்க பாபா குழந்தைக்கு. அந்த அற்புதமும் நிகழ்த்தி காட்டினார் பாபா. இவங்க நினச்சா மாதிரியே அந்த கம்மி வாடகையில் ஒரு நியூ ஃப்ளாட்டு பிரமாதமாக. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 5 விளக்கு பூஜை செய்தால் இதெல்லாம் நடக்கும்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாபா பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். அடுத்த பரிசு பிரமாதமான பரிசு. மகன் கல்வியில் உயர்கல்விக்கு போகணும். அவர் பைலட்டு தான் படிப்பேங்கிறார். சரி, பையன் ஆசைப்படுறான்னு ஃபீஸ் கேட்டால் 70 to 80 lakhs. சகோதரி தூக்கி வாரி போட்டுச்சு. கண்ணா நம்மளால் முடியாதுடா கண்ணா. இல்லைம்மா நான் அதாம்மா படிப்பேன் நான். சகோதரி எடுத்த ஆயுதம் மீண்டும் 5 விளக்கு பூஜை. பாபா என் பையன் மனசு மாறணும், அவனாக பிடிச்சி ஒரு நல்ல கோர்ஸில் படிக்கணும் அப்படின்னாங்க. சகோதரி 5 விளக்கு பூஜை முடிக்கும்போது மகன் வந்தார். அம்மா நான் யோசிக்கிறேன், நான் பைலட்டில் நான் சம்பாதிச்சு படிச்சுக்கிறேம்மா, நீங்கள் என்னை காலேஜில் சேர்த்து விட்டுருங்க. சகோதரிக்கு கண்கள் கண்ணீர் இருப்போம். பிரமாதமாக காலேஜில் கொண்டு போய் சேர்க்கலான்னு போகிறாங்க. காலேஜ் ஃபீஸ் கேட்டாங்க, பணம் குறையுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கணவருக்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்குது, பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து வர வேண்டிய அமௌண்ட் இருக்குது, அது டிலே ஆகிட்டே இருக்குது. ஏதோ காரணம் சொல்லி லேட் ஆகிட்டுருக்கு. சரி அவங்க பிரதர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பிரதர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதெல்லாம் 5 விளக்கு பூஜையோட மகிமை எல்லாமே. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா இது ஒன்றுக்கும் 5 விளக்கு பூஜை நான் பண்ணியிருக்கேன். பிரதர்கிட்ட போகிறாங்க, இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டினா எனக்கு ஒரு பிஎஃப்பில் ஒரு அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. அவ்வளோதானே, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையா, டீட்டெயிலெலாம் கொடு, பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து நானே வாங்கி தரேன் உனக்கு அமௌண்ட்டை. இந்தா இப்போ ஃபீஸ் கட்டின அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் பிஎஃப் அமௌண்ட் வந்து அப்புறம் எனக்கு கொடு. இது எல்லாம் இவ்வளோ சுலபமாக முடியுதுன்னா அது எல்லாம் 5 விளக்கு பூஜையின் மகிமை, பாபாவின் கருணை. பிரமாதப்படுத்துகிறார் பாருங்க. மகளுக்கு வேலையா வாங்கி கொடுத்துட்டாரு, மகளுக்கு ஒரு வீடு வேணும் பாபா வாங்கி கொடுத்துட்டாரு. மகன் அந்த படிப்பு ஆசைப்படுறாரு, எங்களால் முடியாது, படிப்பையும் மாற்றி விட்டார். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் அதையும் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சகோதரி சொல்கிறாங்கன்னா, அண்ணா நான் நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்வேன். 5 விளக்கு பூஜை அற்புதமான பூஜை. எனக்கு இன்னும் சில கோரிக்கைகள்லாம் இருக்குன்னா நான் தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் நம்பிக்கை. பாபாவின் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தும் கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக பூஜை செய்யும்போது அது பலனை வாரி வழங்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உமா மகேஸ்வரி சகோதரி செய்த ஒரு பிரமாதமான ஒரு பிரார்த்தனை அற்புதமாக பலனை கொடுத்தது. சகோதரி ஒரு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. பக்கத்து பெட்டில் நிறை மாத கர்ப்பிணி கதறாங்க. ஏன்னா வலி, முதல் குழந்தை வலி, பயங்கரமான வலி. சகோதரியால் தாங்க முடியல. என்ன இலகிய மனது இல்லைங்களா? பாபா கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பாபா இவ்வளோ நேரம் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எனக்காக சொன்னேன், என் ஆப்ரேஷனுக்காக சொன்னேன், நான் இப்போருந்து அந்த குழந்தைக்காக சொல்கிறேன், ஒரு சுகப்பிரசவம் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சகோதரி சேன் பண்ணுறாங்க. அந்த சகோதரிக்காக, நிறை மாத கர்ப்பிணிக்காக. அடுத்த 3வது நிமிஷம் அந்த சகோதரியை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நர்ஸ் வந்து சொன்னாங்க, அம்மா சுகப்பிரசவம் ஆகிடுச்சு, குழந்தை ஜம்முன்னு இருக்குது, அம்மாவும் நல்லா இருக்காங்க. அதுதான் பாபா. நமக்காக செய்கின்ற பிரார்த்தனைகளை விட அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை பிரமாதப்படுத்துவார். சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க பாருங்கள். அந்த குழந்தை படுற அவஸ்தை தாங்க முடியலன்னா அதற்காக நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்தாருன்னா. இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்ப வேண்டும். பாபாவின் பிரார்த்தனைகள் அபரிமிதமான பலன்களை வாரி கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள். இப்போ நம்ம சேனல்லையும் ஒரு அற்புதமாக ஒரு பிரார்த்தனை நேரம் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஒரு எபிசோட்லேயும் கமெண்டில் உங்களுக்கு எதுக்காக பிரார்த்தனை செய்யணும்னு நீங்கள் போடுங்க. அந்த வாரத்தின் இறுதியில் சண்டே அன்னைக்கு ஞானசாய் பாபா ஆலயத்தில் பிரமாதமாக ஒரு துணி பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சொல்லுங்கள்.
உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். ஞானசாய் பாபா ஆலயத்திலும் பேசிட்டேன், குருஜி சந்தோஷமாக ஒத்துக்கிட்டார். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி குருஜி வாக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த திங்கட்கிழமை எபிசோட்லேயும் வியாழக்கிழமை எபிசோட்லேயும் உங்கள் பிரார்த்தனைகளை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள், இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. அந்த வாரம் சண்டே அன்னைக்கு பிரமாதமாக துனி பூஜை செய்கிறோம். நம்ம எல்லாருக்காகத்தான் இல்லைங்களா? ஏன்னா துனி பூஜை பிரமாதமான பலனை கொடுக்கக்கூடியது. அந்த அற்புதம்லாம் இப்போ தொடர்ந்து வரப்போகுது, அதெல்லாம் சொல்ல போகிறோம். நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் துனி பூஜை செய்து எப்படிப்பட்ட அற்புதங்களாக நிகழ்ந்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போகுது. அதெல்லாம் பாபாவை நம்பிட்டோம்னா அவர் நமக்கு அற்புதங்களை பொழிந்து கொண்டே இருப்பார். அப்படி நம்பிய ஒரு சகோதரிக்கு பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம், அதைத்தான் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். தென்காசியை சேர்ந்த சகோதரி அகினா அவர்களுக்கு சகோதரி திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்ட்டு பாபாட்ட மிகப்பெரிய கோரிக்கை வைத்து 5 விளக்கு பூஜை நான் ஆரம்பித்தேன்னா, நான் பாபாட்ட சொன்னேன், எனக்கு மாப்பிள்ளை கிடைத்து எனக்கு திருமணம் நடக்கின்ற வரை நான் இந்த 5 விளக்கு பூஜையை செய்வேன் அப்படின்னு சொல்லி 5 விளக்கு பூஜை ஆரம்பித்தேன்னா, 5 விளக்கு பூஜையை செய்யும்போது தினமும் சச்சரிதம் படிப்பேன், அடுத்த நாள் சவணமஞ்சரி படிப்பேன், அடுத்த நாள் பாபாவின் ஸ்லோகங்கள் நம்ம சேனலில் சொன்ன அத்தனை ஸ்லோகமும் நான் சொல்லுவேன். இப்படி எத்தனை நாட்கள் கடந்தது, எத்தனை நாட்களில் எத்தனை மாதங்கள், 8 மாதம் ஆயிருக்கு சகோதரி. 8 மாதங்கள் தொடர்ந்து 5 விளக்கு பூஜை. இவங்களால முடியாத அன்றைக்கி அம்மா செய்வாங்களாம். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகோதரி அந்த பூஜைகளை செய்து வந்திருக்கிறார்கள். பிரமாதமான பலன் கொடுத்தார் பாபா, அருமையான வரன் கொடுத்தார். நிச்சயத்தை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சகோதரி நேராக பாபாட்ட போனாங்க. பாபா, நான் இப்போ மண்டபத்துக்கு போகிறேன், எங்களுக்கு நிச்சயத்தை நடக்க போகுது, நீங்கள் வரணும், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். சகோதரி கேட்டதை நல்லா கவனிச்சுக்குங்க, எப்படி பிரமாதமாக அற்புதம் பண்ணுறான்றது அப்போ தான் நமக்கு புரியும். நீங்கள் வரணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயார்த்தம் பிரமாதமாக முடிஞ்சது. பாபா வந்தாரான்னு கேட்டால் இது வரைக்கும் வரல. சரி, எல்லாம் வீட்டுக்கு போகலாங்கும்போது கல்யாண மாப்பிள்ளை இருக்கார் இல்லைங்களா, அவர் அக்கினாவை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு, இது வீட்டில் போய் பாரு அப்படின்னாரு. சகோதரி வாங்கிக்கிட்டாங்க, எல்லோரும் பாய் சொன்னாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சகோதரி கிஃப்டை பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், சகோதரி கைகளில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான வெள்ளி பாபா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. என்ன கேட்டாங்க சகோதரி, நீங்கள் வரணும், ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். அடுத்து தான் ஹைலைட்டு. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணாங்க. ஏங்க எனக்கு பாபா பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேற்று கனவுல பாபா வந்தார், உனக்கு ஒரு விக்கிரகம் பரிசளிக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். அதுதான் பாபா. சகோதரி ஆசைப்பட்டதை மாப்பிள்ளைகிட்டே போய் சொல்லிட்டார், அவளுக்கு பாபா பிடிக்கும், நீ ஒரு கிஃப்ட் கொடு. என்ன அழகு இல்லை, இப்படி கை காட்டுற மாதிரி பாபா, ஆசீர்வாத பாபா. அதுதான் பாபா. இது போன்ற அற்புதங்கள் நம்பினால் நிகழும். சகோதரியின் தம்பிக்கு வேலைக்காக 9 வார வழிபாடு பண்ணுறாங்க. 9 வாரங்கள் பிரமாதமாக நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். விரதங்கள் இல்லா 9 வார வழிபாடு பிரமாதமாக பண்ணுறாங்க. 10வது வாரம் ஜம்முன வேலை கிடைக்கிது. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்பணும் பாபாவை. பாபாவை நம்பிட்டோம்னா அவர் அற்புத மழையை பொழிவார். அதற்காகத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறோம். இந்த 5 நபர்களுக்கும் பாபா அற்புதங்களை புரிந்தார்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பினாங்க பாபாவை. தம்பி சஞ்சய்க்கு என்ன அற்புதம் இல்லை, அவர் நினச்ச மாதிரியே அந்த பூஜை செய்த சங்காலே அபிஷேகம், மட்டை தேங்காய் கிடச்சது, பிரமாதமாக துணியில் போட்டார். அடுத்த சகோதரி விஜய்க்கு தொலைந்த சாவியை கண்டுபிடித்து கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்த சகோதரி கிரிஜாவுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கார் 5 விளக்கு பூஜை மூலமாக. அடுத்த சகோதரி உமா மகேஸ்வரிக்கு அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அது பலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லுவோம். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார், நிகழ்த்தி காட்டினார் பாபா. இந்த 4 அற்புதங்களும் பிரமாதம்னா, தென்காசியை சேர்ந்த சகோதரி அகினாவுக்கு பிரமாதப்படுத்திட்டார் 5 விளக்கு பூஜையின் மூலமாக. ஆசீர்வாதம் பண்ணுற பாபா பிரமாதமாக வந்துட்டார்.
அதுதான் பாபா. கேட்டதெல்லாம் கொடுப்பார், கேட்காததும் கொடுப்பார், தேவைகளையும் கொடுப்பார். அந்த 5 விளக்கு பூஜை பேரே தேவைகளை அருளும் அற்புதமான பூஜை தான். எத்தனை கோரிக்கை வேணால் வைக்கலாம், நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் நமக்கு, இல்லைங்களா? அடுத்து நம்ம 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான், ஒரு இன்ஃபர்மேஷன். 15th January ஷீரடியில், திருவண்ணாமலையில், சென்னையில் பிரமாதமான அன்னதானம் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறோம். அடுத்த அற்புதம், பிரமாதமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், அப்படியே கொட்டியிருக்கார் பாபா. அந்த அற்புதங்களை தரிசனம் பண்ண போகிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம், ஒரு பிரார்த்தனையும் வைக்கிறோம். ஸோ தயாராக இருங்க பிரார்த்தனைக்கு. இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.